ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ காலையில் என்ன சமைக்கிறோம் அப்படின்னா ஆலு பரோட்டா. பாருங்கள், ஆலு பரோட்டா. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கிட்டாச்சு, மேலக பாருங்க, ஆலு பரோட்டா போட்டாச்சு, இதுலேயும் போட்டு வச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் நானும் சாப்பிட்டுக்கிறதுக்கு. ஓகேங்களா? பசங்க வந்துட்டு காலையிலே சாப்பிட்டுட்டு ஆலு பரோட்டா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே. ஓகேங்களா? நீங்கள் நான் பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, சாப்பிட போகிறீங்க, உங்களுக்கு சாட்டர்டே சண்டே எப்படி போச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, நான் செய்கிற ஆலு பரோட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். வாங்க, உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே? எங்களுக்கு சாட்டர்டே சண்டே குளிர் வந்துட்டதுனால கார்டன் வேலை, அந்த வேலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற வேலை, அப்புறம் சிக்கன் அது இதுன்னு எடுத்து வந்துட்டு பிரியாணியில் விட்டு செஞ்சு சாப்பிட்டு எப்படியோ சாட்டர்டே சண்டே வந்துட்டு போச்சு. பிள்ளைங்களுக்கு செகண்ட் சாட்டர்டேனால லீவு, அப்படியே போச்சு. வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. சொல்லணும்னு நினச்சா நம்ம உடம்பை பற்றி தான் சொல்லணும். அது உங்களுக்கே போகிற சொல்லுங்கள், என்னடா எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த டெல்லியில் வெயிலுக்கும் குளிருக்கும் மாற்றி மாற்றி வர்ற இந்த உடம்பு வலி, உடம்புல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அதனால தான் நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படி உடம்பு முடியாமல் போகுது, டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படித்தான் ஆகுது, அவங்களுக்கு தான் இப்படி இருக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க. பொதுவாகவே வந்துட்டு லேடிஸ்க்கு வந்துட்டு சிசேரியன் பண்ணிட்டாலே சில உபாதைகள்லாம் உடம்புல வந்துடுது. ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்குது, எனக்கு அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா, எனக்கு வந்துட்டு சிசேரியனும் ஆகிருக்குது, அப்புறமா வந்துட்டு வால்குடல் ஆப்ரேஷனும் ஆகிருக்குது, அப்புறமா வந்துட்டு கர்ப்பப்பை ஆப்ரேஷனும் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதனால தான் என்னுடைய உடம்புக்கு வந்து இங்கே செட் ஆகலை. பசங்கள்லாம் இங்கேயே படிக்கிறதுனால நம்ம வேறு ஸ்கூல் மாற்றி செஞ்சு போகிறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றனால நமக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவங்க காலேஜ் போகிறது வரைக்கும் நம்ம இங்கே இருந்ததே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் ரீசன். பாய்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.